ஹலோ கைஸ், இந்த ஷீட்ல பாத்தீங்கன்னா டுபாகோ பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட சம் டீடைல்ஸ் ஒரு டேட்டாவை இங்க என்டர் பண்ணிருக்கேன். இந்த டேட்டாவை ரெஃபரன்ஸா வச்சுட்டு அப்படியே இங்க ஃபில்டர் டூன்னு ஒருத்தீங்களா இன்னொரு ஷீட், அந்த ஷீட்ல டிபார்ட்மெண்ட் பக்கத்துல இந்த செல்ல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் பேரை இங்க டைப் பண்ணனா அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களோட டீடைல்ஸ் இங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் ஆகி ஷோ ஆகும். இதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம்னு நீங்களே நேரம் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, ஃபில்டர் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு இந்த டேபிள்ல ஏதாவது ஒரு செல்ல செலக்ட் பண்ணிட்டு நேரா ஃபார்முலா பார்ப்போங்க. ஈக்குவல் ஃபில்டர் டைப் பண்ணுங்க, ஓபன் பிராக்கெட் கொடுங்க, அரே அப்படின்னு கேக்குதா ஒரு ஆர்குமெண்ட். இந்த அரேன்ற ஆர்குமெண்ட்க்கு நம்ம அந்த ஷீட்டுக்கு போயிட்டு டேட்டாவை செலக்ட் பண்ணிப்போம். எது வரைக்கும் செலக்ட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் 4 காலம், அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட் மேல என்டர் பண்ண போறோம். நமக்கு டிபார்ட்மெண்ட் தேவையில்ல, மத்த ஐடி நம்பர், நேம், டேட் ஆஃப் ஜாயினிங், salary இந்த டேட்டா மட்டும் தான் நம்ம வர வைக்க போறோம் ஃபில்டர் பண்ணி. சோ இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கமா கொடுக்குறேன். இப்போ என்ன கேக்குது, இன்க்ளூட்னு கேக்குதா, அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற காலமை செலக்ட் பண்ண சொல்லுது. செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஈக்குவல் டு கொடுத்துட்டு மறுபடியும் ஃபில்டர் டூன்ற ஷீட்டுக்கு போயிட்டு இந்த எம்ப்டி பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல நம்ம டிபார்ட்மெண்ட் நேம் டைப் பண்ண போறோம். சோ இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் டைப் பண்ற பாருங்க. கொலைன் டைப் பண்றேன். கொலை பண்ற டிபார்ட்மெண்ட்ல நான் 3 பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்களோட ஐடி நம்பர், நேம், டேட் ஆஃப் ஜாயினிங், salary வந்துச்சுங்களா. வேற டிபார்ட்மெண்ட் டைப் பண்ற பாருங்க. ரவுடிசம் டைப் பண்றேன். ரவுடிசம் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களோட டீடைல்ஸ் வந்துச்சு. இன்னொரு டிபார்ட்மெண்ட் டைப் பண்ற பாருங்க. அடுத்த டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களோட டீடைல் ஃபில்டர் ஆகி தனியா ஷோ ஆகுது. சோ இப்படியும் ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி எக்ஸல் ஃபங்க்ஷன், எக்ஸல் ட்ரிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.